படத்தில் அதான் மொபைலை பற்றி தான் மொபைல் வச்சு தான் ஃபஸ்ட்டு இந்த லவ் டுடே வருதுல்ல அதில் வந்து மொபைல் மாற்றிக்குவாங்க. இதில் வந்து மொபைல் வந்து மெசேஜை காட்டுற போல் அவங்களே பேசிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி புரிஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போய் இந்த படம் நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த லவ் கடைசியில் பிரிதா இல்லை சேருதா? அது எப்படி ப்ரோ லவ் பிரியும்? லவ் சேரு தான் ப்ரோ. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து தான் த்ரில்லிங்காக போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்டிமெண்ட் அது போல் போடுறாங்க. லாஸ்ட்டில் ஃபைனல் சூப்பராக காமெடியாக வருது. இப்போ லவ் டுடே படம் எடுத்தீங்கன்னா ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அது பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்க? இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில் காமெடி தான் நல்லா இருக்குது. காமெடி நல்லா இருக்காங்க. சரி, இப்போ இந்த படத்தில் ஏன்னா மற்றவங்க இவங்க மாட்டிக்காங்க, அவங்கள பற்றி இவங்க போட்டுக்கிறது, இவங்கள பற்றி அவங்க போட்டுக்கிறது, அப்படியே கூட போய் த்ரில்லிங்காக போய் எடுத்து நல்லா இருந்தா படம் சூப்பராக. இந்த படத்தில் சாங்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. 2-3 சாங் இருக்குது. இந்த படத்தில் அந்த சொல்ல வந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா? கருத்துக்கு அதான் தப்பு பண்ணக்கூடாது. அதுபோல் வீட்டில் புருஷனுக்கு தெரியாது எதுவும் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்ற போல். ஸோ இப்போ லிவிங் டுகெதர் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப நிறைய மாறிடுச்சு. ஸோ அந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது சொல்ல வந்தது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு செட் ஆகுமா? செட் ஆகும். கண்டிப்பாக. பாய் பெஸ்டி பற்றி சொல்லியிருக்காங்களா படத்தில்? பாய் பெஸ்டி ஒரு பார்த்து நம்ம டைம் ஆயிடுச்சு கிளம்ப. படம் வந்து ரிங்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா லவ் டுடே பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வருக்குள்ளே ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நல்லா சொல்லியிருப்பாங்க. எண்டிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டோன்னா, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடந்த மாதிரி இருக்கட்டும், இனிமேல் வந்து நம்ம ஒழுக்கமாக இருப்பணும், நம்ம இனிமேல் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது வந்து செம்மையாக எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சு. அதுதான் உண்மை. எப்போவுமே வந்து சொல்யூஷனை வந்து எப்படி சொல்யூஷன் பண்ணணும்னு கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டியில் என்ன செய்றாங்க, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் 4 ஒய்ஃபோட சேர்ந்து பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து ஸ்பீக்கர் ஃபோனை ஆன் பண்ணணும். யார் கால் வந்தாலும் சரி, யார் எஸ்எம்எஸ் வந்தாலும் சரி பண்ணணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த 8 பேருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. கடைசியில் எண்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் வந்து ஃபியான்சிட்ட வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறக்காண்டி ஒரு சீக்கிரட்டை மறைக்கிறது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்யூஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு லைன் தான் வந்து படத்துக்கு வந்து பெரிய பூஸ்டப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லாதனால சுமாரான படமாக போயிடுச்சு. படம் பார்த்தீங்கன்னா 1 hour டைனிங் டேபிள்லேயே ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்போலாம் வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். காஸ்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. பிரசன்னா நல்லா நடிச்சிருந்தாப்புல, சாக்ஷி நல்லா நடிச்சிருந்தாங்க, அர்ஜுனன் நல்லாவே பண்ணியிருந்தார். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப டெட் ஸ்லோவில் போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவு ஓகே அப்படி தான் சொல்ல முடியும். மியூசிக் வந்து ஓரளவு சப்போர்ட் பண்ணிச்சு. சாங்ஸ்லாம் அந்தளவுக்கு பண்ண முடியல. அர்ஜுனன் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டரே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. அதனால வந்து ஓரளவு ஓகே. காமெடி எந்த காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அதுக்கான ஸ்பேஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த இடத்துல காமெடி பண்ணலாங்கிற ஸ்பேஸ்லாம் நல்லா இருந்துச்சு. டேனி பண்ணியிருந்தார், அவரை வச்சே காமெடி பண்ணலாம். அர்ஜுனன்லாம் நல்லா காமெடி பண்ணுவார். கிருஷ்ணா கூட நல்லாவே காமெடி பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் தேவையில்லாமல் சீரியஸ் பண்ணி ஒரு மாதிரியே படத்தை வந்து ஒரு மாதிரியே கிளம்சி ஆகி மூட் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணியிருக்காப்ல. உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல. ரொம்ப யதார்த்தமாக இருக்காப்ல. ஒரு சாதாரண ஒரு புருஷன் வந்து எப்படி அவருடைய சீக்கிரட்டை மறைக்க எப்படிலாம் போராடுவான் கொண்டாட்டிக்கிட்ட அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. டைலாக் டெலிவரி எல்லாமே நல்லா இருக்குது. படத்தில் வந்து நிறைய ஸ்ட்ராங்கான பொசிஷன் நிறைய இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சரியாக சொன்ன விதம் வந்து சரியாக இல்லாதனால படம் வந்து ரொம்ப சுமாரான படமாக போயிடுச்சு. இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. தேவையில்லாத டைலாக்ஸை நிறைய இது ஆன்டி ஹீரோன்னு சொல்கிறது, கேன்னு சொல்கிறது, அந்த மாதிரி மேட்டர்லாம் கொண்டாந்து கிளம்சி பண்ணியிருக்காங்க நான் சொல்ல முடியும். ஆமாம், அந்த விஷயம் தான். எல்லார்கிட்டையும் ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீக்ரெட்டை வந்து இன்னொருத்தர் சந்தோஷமாக இருக்கிறதுனால மறைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் எண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுதான். படம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஃபேமிலி ட்ராமா மூவி இது ஆக்சுவலாக. இல்லை ஃபேமிலியில் லவ் டுடேனா ஃபேமிலிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சப்ஜெக்ட் அது. இது கல்யாணம் ஆன பிறகு வந்து ஒரு பார்ட்டிக்கு வராங்க. இது பார்ட்டிக்கு வந்து என்ன நடக்குது அதுதான் சம்பவம். அவங்கவுங்க எப்படி மாட்டிக்கிறாங்க ஃபேமிலியில், அவங்க ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ஃபோனை வச்சுட்டு ஒரு கேம் மாதிரி விளையாடுவாங்க. அதுதான் படத்தோட ஃபுல் ட்ராவலு. அதுக்கப்புறம் பின்னாடி எப்படி ஜாயின் ஆனாங்க தான் கதை. லொகேஷன்லாம் ஒரே இடத்துலன்னு சொல்றாங்க. லொகேஷன் வந்து ஒரே இடத்துல, ஒரே டைனிங் டேபிள் ஒரே லொகேஷனில் தான் இருக்கும். மோஸ்ட்லி அதான் நிறையா படம் பார்த்துருக்கோம். பேய் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே லொகேஷனில் தான் எடுப்பாங்க. இது அவ்வளோ நம்மளுக்கு தெரியுது ஒரே லொகேஷனு. பட் இந்த படத்துக்கு இதுதான் தேவையாக இருந்தது. காமெடி டேனியல் பண்ணுறது, டேனியல் அப்புறம் விவேக் பிரசன்னா தான். டேனியல் காமெடிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பப்போ நடுவில் அவங்களே காமெடி பண்ணிப்பாங்க. இந்த 4 பேர் சேர்ந்தே ஒரு காமெடி மாதிரி பண்ணிப்பாங்க. சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில சீன்ஸ் ஒர்க் ஆகல. பட் இருந்தாலும் குடும்பமாக பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியாக வந்து இப்போ கல்யாணம் ஆகிட்டு வராங்கல்ல, அவங்களாம் வந்து இது பார்த்தா கொஞ்சம் அப்படியே திருந்திடுவாங்க. ஏன்னா திருட்டுத்தனமெல்லாம் வேலை செய்கிறாங்கல்ல. இவன் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு தெரியாமல் பண்ணுறது, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் தெரியாமல் பண்ணுறதுலாம் வந்து இருக்குல்ல.
அதெல்லாம் கொஞ்சம் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க இந்த படம் பார்த்த பிறகு. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக சில பேர் கூட சில இடத்துல கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபோன் வந்து ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் போய் பார்க்கறது, இது வந்து ஓப்பனாக வச்சுருவாங்க ஃபோனு. இது மேலே வர மெசேஜஸ்குள்ளே என்னென்ன வருதோ அதில் ஓப்பனாக பார்ப்பாங்க. அதுதான் அது ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இது எக்ஸ்சேஞ்சில் பண்ணுவாங்க, ஓப்பனாகவே பக்கத்துலேயே தான் இருக்கும். இதில் ஃபன் ட்ராக் இருக்குது, பட் அது வேற இது காலகட்டம். இது வந்து இது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கு, அது வந்து வெளியெல்லாம் ட்ராவல் ஆகும். இது வெளியெல்லாம் ட்ராவல் ஆகுது, உள்ளுக்கூடயே தான் ட்ராவல் ஆகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை.